வந்துட்டோம் guys. பொங்கலுக்கு பானையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இனி சைட்டை மட்டும் பார்க்கணும். சைட்டா? ஆமாம். யார் அந்த சைட்டு? அந்த சைட்டு இல்லை, பொங்கல் போட போகிற சைட். பொங்கலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். என் ஃபோன்லேயே பக்காவாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? லெஃப்ட் இல்லை மாப்பிள்ள நல்லா வரலாம். 2000 years later. ஏய் வாட்டர் அதுக்குள்ள வைக்க கூடாதா? அப்படி வைக்க கூடாதா? நாங்க அப்பதான் வைப்போம். சாவு சாவும்ல இப்படி கட்ட கூடாது சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதுல கட்டணும்ல. வரல பொண்ணோட காஞ்சிடும். பானையை கழுவிக்கலாம். ஏரியாவே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காம பாருங்க. நீங்க வாழ அப்படி கிரியேட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், இவர் ஸ்கிரீன் பிளே பண்ண பழகிட்டு இருக்காராம். ஸ்கிரீன் பிளே இவர் புடுக்குனாரு. அடே பேஜில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட. எனக்கு காமிச்சிட்டா. ஏரியா பிடிச்சிருக்காம பாருங்க. இதான் பொங்க வைக்க போறோம். ஏரியா ராஜேஷ் வீட்டுக்கு நடுவுல போய் பானை கழுவுன தண்ணியை செடிக்கு ஊற்றிக்கலாம். இதுதான் புது வரவு. தண்ணியை வாங்கிக்கலாம். சாம் ஃபோன் எடுக்காத சாம், ஃபோனில் யாரையும் மதிக்காத. தண்ணியை தூக்கிக்கலாம். அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் தீப்பெட்டி 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 தீப்பெட்டிங்களா? தீப்பெட்டி பானைக்குள்ள தான் கிடந்து தற்குறிகளோடு கிடந்துட்டு எத்தனை எவ்வளோ ஊத்தா? சூடத்தை போட்டு கொளுத்தியாச்சு. தண்ணி ஊத்து. தண்ணி எல்லாரும் பிடிச்சி தான் வைப்பாங்க. நாங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நெருப்பு கொளுத்துறதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கோம். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சாரா சூரா காங்கல, அந்த சூர்யாவை காங்கல ஏமாத்திட்டான். பொங்கல்ல நெருப்புல காயின்னு சொல்லிட்டு கல்ல வரல இன்னைக்கு. பொங்கல் சாப்பிடுறது வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெயில் அடிக்குன்னு சொல்லி கல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான். வெயில் அடிக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். எப்போ வருவான்னு தெரியல சூர்யா. அவன் வந்தான்னா அவனுக்கு பொங்கல் கிடையாது, பொங்கல் கழுவுன சட்டி தான் அவனுக்கு. ராஜேஷ் இப்ப தேங்காய் திருவுவான். ஸ்டூல வையா, பழத்தை காட்டு. அப்பா நம்ம தேங்காய் தண்ணி போக்கஸ். தேங்காய் உடைக்க சொன்னா சில்லி ஆக்கிட்டான். தேங்காய் சில்லி ஆக்கி வச்சிருக்கான். தேங்காய் தண்ணி குடிக்கல. 2 உடைக்குதுன்னா 8 துண்டா உடைச்சு வச்சிருக்கான். நாசமா போச்சு போ. ராஜேஷ் வந்து பிளேட்டை பிடிக்க, அபிஷேக் தேங்காய் திருவ, ஒரே குமுகமா இருக்கு. இந்த சைடு ராகேஷ் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்காரு. ஐடி மாப்பிள வேணா இவனை தேடிக்கோங்க, அட்ரஸ் கிடைக்கும். சூப்பர் சார். ஒரு 10 செகண்ட்ல ஒரு சின்ன இதை தீத்துட்டாரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவன் ஒரு பக்கம் நடக்க கூலிங் கிளாஸ் போட்டு அரிசியை கழுவ போறான் பாருங்க. அழகா அழகுன்னு உலகத்துக்கு தெரியும். அது எப்படி ஒரு கழுவக்கூடிய அண்டா அதெல்லாம் காட்டாத, திங்க மாட்டாங்க. கழுவுறதுக்கு அண்டாவை பார்த்தீங்களா? பொங்கல் வைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளை வேணா சொல்லுங்க, நாங்க இருக்கோம். நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்ல. ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. பொங்கலுக்கு பாசி பருப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பருப்பு போடுவாங்க. நாங்கள் பாசி பருப்பு வாங்கியிருக்கோம். இந்த பருப்பு போடலாமா? ராகேஷ் தெரிஞ்ச மாதிரி தலையிடுறாரு. நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஒரு கேட்டுங்க. அவர் போடலாம்னு சொல்லியிருக்காரு. ராகேஷ் போடலாமா? போடலாம். யாராவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், கரெக்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், கழிட்டு வந்துடும். இவன் எல்லாம் தலைக்கீழ தான் பண்ணுங்க. தேங்காவை 8 துண்டா உடைச்சிருக்கான். சர்க்கரையை உடைக்க சொன்னா அங்கே பாருங்க கீழே தூக்கி போட்டுட்டு இருக்கான். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? நான் எவ்வளோ நாள் கழிச்சு விறகு அடுப்பில் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களும் பொங்கல் வைங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பொங்கல் வைங்க. மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும்.
பொங்கலுக்கு இந்த திங்ஸ் வந்து வீடியோலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை போட முடியல. போட்டோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதில் போய் பாருங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். லிங்க் தரோம். அட பேயில போன், நீ புரோக்கரா? நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ 200 சப்ஸ்கிரைபருக்கு இந்த பொங்கல் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு தெரியல. இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்களுடைய வறட்சியை. இடம் கிடைக்காம ஏரியா கிடைக்காம வச்சிருக்கோம். கர்ம ஊராடாது. குமிழி வருதுன்னு சொல்லி நான் சம்பவம் வருதான். நீ வந்து தலையில உட்காந்தா நல்லா இருக்கும். 2 பேருக்கும் ஃப்ரேம் வைக்க முடியல, எல்லாம் செல்ஃபி தான் எடுக்கணும். என்னடா உம்மா கொடுக்குற? சாம் ஷார்ட் ஃபிலிம் வருமா சாம்? இன்னைக்கு டேட்டை சொல்லு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. எடிட்டர்கள் தான் முடிவு பண்ணணும். வீடியோ ரா கிளிப் வேணும் நமக்கு. வீடியோ ரா கிளிப் இருந்தால் தான் எடிட்டே பண்ண முடியும். அவன் வீடியோ தராமல் எடிட் பண்ணி கிடக்கான். ராக்கெட் ஆண்டி இல்லை ப்ரோ, இன்னொரு எடிட்டர் தான் இருக்கு. அவர் கொண்டு வர மாட்டேங்கிறாரு. இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா தயவு செஞ்சு திங்கக்கிழமை காலேஜ் வரும்போது கொண்டு வாங்க ப்ளீஸ். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கிங் கிங் கிங். தண்ணி கொதிச்சுட்டு பச்சரிசியை போட்டுக்கலாம். பச்சரிசி பாத்துங்க, ஒருத்தன் காலைல வந்துருவேன் அப்படின்டா, ஒருத்தன் 11 மணிக்கு வரேன், 11 மணிக்கு வந்துருவேன் அப்படின்டா. 1/4 மணி நேரம்டா, அரை மணி நேரம்டா, மணி 12 ஆகும் போது. 12:30 இன்னும் அவர் வந்துட்டு இருக்காரு. இன்னும் பெயின் அடிச்சு முடியல. லேட்டா தான் விநாயகர் வருவாருன்ற மாதிரி எதுவும் பண்றான். நான் ஸ்டைலா காட்டணுன்றதுக்காண்டி அவர் வந்து இறங்குறத நாங்க காட்டுவோம். 2000 years later. வெளி தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம். சக்கரை பொங்கல் எப்படி வருதுன்னு தெரியல. அது நல்லா இனிப்பா வரும்னு எங்க மனசு மாதிரி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. கட்டை எடுத்துருக்கோம். இந்த கட்டையை 2ஆ உடச்சி உள்ள வைக்க போகிறோம். அருவா எடுக்க போயிருக்கான் சாம். வெட்டருவா சாம். அவன் பேர் நீ சாதா சாம் இல்லை, வெட்டருவா சாம். வந்தது ஏரியா வீட்டுக்குள்ள திறந்து வந்தது வெட்டருவா சாம்னு கமெண்ட்ல போடு. மாண்டி பெருமாண்டி இருந்த வெட்டருவா சாம். சாம் அந்த கத்தியை செத்தா நீ அடுத்த போலீஸ் கேஸ் சாமுக்கு தான். சார் இல்ல சார், ஜோலி முடிஞ்சு. கட்டை உடைக்கிறது தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்ல சாப்பாடு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வெட்டருவா நீங்க பாத்திருக்கீங்களா? பாருங்க எவ்வளவு தேஞ்சு போயிருக்கு. இது வந்து அவங்க தாத்தா காலத்துல யூஸ் பண்ண வெட்டருவா. அது சென்டிமெண்டா வச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்க பல வருஷமா கட்ட உடைச்சிட்டு இருக்காங்க. என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது? காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். பொங்க போற ஈடல गाइस பொங்க இது அபி கொலவ போடு சாம், கொலவ போடு சாம். பொங்குதுடா. பொங்குது. டேய் தோலுக்கு புதுசா நாங்க 2ஆம் வாட்டி பொங்கியாச்சு. கரெக்ட் இருக்கல. இந்த திசையில பொங்கல் அடிக்குது எங்களுக்கு தெரியல. நாலா பக்கமும் பொங்குறோம்டா. பொங்குது பாலும் பொங்குது ஏத்தி ஜல்லனியோ. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு. ஃபர்ஸ்ட் இங்கிட்டு பொங்குச்சு, 2வது இங்க, 3வது இங்க, 3 பக்கமும் சுத்தி பொங்கிருச்சு. நீங்க காட்டுங்க. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சர்க்கரை அட கிறுக்கு பையனா வாயை மூடிட்டு இருக்கான் சாமு. ஏலக்காய் இருக்கு. அது மாச்சே சார் சார். கையில கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கையில ஆப்பே கொண்டு வச்சுட்டான். ஆப்பா கண்டு எரியுது. என் வேட்டி எரியுதுன்னு பாத்துங்க. பருப்பு பருப்பு பருப்பு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. A few moments later. நான் கூட என்னடா டக்குன்னு எல்லாமே போடுறோம், பரவாயில்ல எல்லாம் விவரமா பண்றோம்னு நினைச்சா, அரிசி வேறதுக்கு முன்னாடி பருப்பு போட்டாச்சு, பருப்பு வேறதுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டாச்சு. என்னடா இது? அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல்ல வந்து அரிசி போட்டோம்னா பருப்பு போடணுமா? நாங்க அரிசி போட்டோம்னா சர்க்கரை போட்டோம். சர்க்கரை போட்ட பிறகு பொங்கல் பொங்கி எங்க மனசுக்காண்டி பொங்கிக்கிட்டே இருக்கு. அது ஏன்டே தெரியல, பொங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாம் போட்டு கிண்ணதுக்கு அப்புறம் பொங்கிக்கிட்டே இருக்கு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.
கடைசியா வந்துருங்க உங்களுக்கு இந்த பாய் எவ்வளவு வந்து பஸ்டே சொன்னேன் எவ்வளவு ஊத்துறோன்னு பார்க்க முடியலப்பா படத்தை நான். சரிப்பா ரெண்டாவது எடுத்துக்கலாம் சொன்னோம்ல, எடுத்து ஊத்துனானா மறந்து போயிருந்தான். தமிழ்நாட்டு மன்மதனே வார ஃபுல்லா தொல்லை தாங்க முடியல காய். அப்பா இங்க காடி ஒரே இந்த பாட்டு நான் வீடியோ எடுக்க தெரியுமா, அவன் வரைக்கும் அந்த பாட்டு தான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டு மன்மதனே வார தாங்க முடியல. நம்ம அண்ணன் பீட்டர் வீடியோ போட்டிருந்தாரு, நாளைக்கு பொங்கலுக்கு தமிழ்நாட்டு மன்மதனே போட்டு வீடியோ வாங்குவானு. அதே மாதிரி தான் நடந்திருக்கு, ஃபுல்லா அந்த பாட்டு தான். இவன் இந்த தடவை வேணுக்கு அந்த பாட்டு போடல, தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா. நான் வந்துட்டாரு களத்தில் இறங்கிய சூர்யா. என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. சூர்யா வந்து பொங்கலை சிறப்பாக்கிட்டான். இனிமேல் தான் பொங்கல் வேகும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே ஏன்டாக்கண்ணே இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க. சூர்யா வந்து சிறப்பா பொங்கலை பொங்கச்சிட்டு சக்கரை 10 மேல ஒரு இது சீனி போடுவாங்க. அரை கிலோ சீனி போடாது. சர்க்கரை காணும்ல, சீனி மட்டும் போடுவோம். அவ்வளவு சரியா கொஞ்சம் இதா விட்டு வந்துட்டு. ஆமா மொத்தம் ஊத்து. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கமெண்ட் சொல்லுங்க இதை பத்தி, இந்த கதையை பத்தி. கண்ணெல்லாம் போச்சு ப்ரோ, கண்ணாடி போட்டுமே போச்சு. பொங்கல் வருமா வராதா? வரும் அது சட்டு வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வராது. நான் என்ன கரும்பை தட்டி விட்டுட்டாம இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பை பிடிச்சி நாட்டிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல. A few inches later. வறுக்காண்டாமல அது அப்படிதான் போடணும். வருத்தாம போடணும். இல்ல பிரியாணிக்கு தான் வறுத்து போடுவாங்க. லூசால நீ வருத்தாம போடுவாங்க. நான் சின்னதை உள்ள போட மாட்டோம்ல. ஒரே ஒரு பாதாம் கொடுக்கலாம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இல்ல அது நெய் எடுத்துட்டு வா. ஒண்ணு போட்ட நெய் எடுத்துட்டு வாடா. வறுத்து தான் இருக்கு. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் டேங்க வாடா வாடா. ஏதோ போஸ்ட்மார்டம் பண்ண முறை மாதிரி சுத்தி நிக்காங்க எல்லாரும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவன் வேண்டாம் சொல்லி தந்திருக்கான். என்னது வேண்டாம்? ஒரு 4 கா போடுங்க. ஏலக்கா 4கா நீர வாங்காத ஐயா. காமெடி வேஸ்ட் பண்றாங்க. ஹியூமர் சென்ஸே இல்ல. இதுல கொஞ்சம் ஊத்துவோம்ல இப்படி. 4கா 5கா. ஏன்னா அந்த சக்குனி இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வா. எங்க போடுறதுக்கு? வாயில போடு. கோரி ஊத்தி இருந்தற. பாயசத்துக்கு கிண்டி வச்சிருக்கான் ப்ரோ இவன். டேய் அவன் நம்மள ஊத்ததுனா உங்களுக்கு தேவையில்லை ஏசற. அடி பிடிக்க மாதிரி இருக்குல. டேய் பொங்கல பாயசம் மாலை போட்டுருக்கான், அவனை திட்ட கூடாது. டேய் ஐயோ நீ பொங்கல பாயசம் வேற வரையா? உங்களும் மசாலா. ஆமா பாயசம் வந்து பொங்கல் கட்டியா இருக்கும். பொங்கல் வந்து கட்டியா இருக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்படி எல்லாம் சரி எனிவேஸ் ஹேப்பி பர்த்டே. ராடிஸ் நீ முந்திக்கிட்டியா? டேய் திருப்பி தான் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. அனைவருக்கும் இனிய பொங்கல் ஓ நல்வாழ்த்துக்கள். சரி உங்க வீடியோ பார்த்தா நீ எல்லாரும் இப்படி மாட்டு பொங்கல் கிண்டல் பண்ணுவேன். சரி சரி. 4 பேர் மாட்டு பொங்கல் கொண்டாடலாம். அந்த புதுசா ஒரு கண்ணுக்குட்டியை சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா என் நண்பன்? இது குறைச்சு போறாங்களா? டேய் நான் கொஞ்சம் வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு அடிச்சு வாயில உடைச்சிரும் பாத்துக்கோ. நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஸ்பம். இப்பவே கடைசியா தான் நெய் ஊத்தணும். இல்ல சாமி. நெய் கடைசியா தான் ஊத்தணும். இத ஊத்தி அத போட்டுட்டு அதுல மிஸ்டேக்ல தான் பேருக்கு வாய் மூடு. போடு எல்லாத்தையும் போடுல. ஆணியே புடுங்க வேணாம் வாங்கடா. சூர்யா வந்து தான் பொங்கல் வச்சிட்டு இருக்கான். வந்து ஒருத்தன் நபர் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கான். திங்கிறதுக்கு தான் பொங்கல் வைக்கிறதுக்காக. நானும் போர் அடிக்க நடந்தேன். கண்ணீர் வருது. ஆமா ஆனந்த கண்ணீர். கண்ணுல கண்ணீர் வராம இப்ப ஊத்திரமா வருது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். பாயசம் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. இலைய பாருங்க. அவர்தான் வில்லேஜ் விஞ்ஞானி. அண்டி பாரு இல்லைக்கு பாரு கிறிஸ்துமஸ் பலூன் மாதிரி ஊதிட்டு பாரு. ஊத்து உள்ள ஊத்து. என்ன மாதிரி ஊதி இருக்கு? பலூன் 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 ஊத்து உள்ள ஊத்து. இங்க இரு. அடி ஊத்து.
ஆஹா மீதி அண்ட் ஃபைனலி வி டன் இட். கடைசியா பொங்கல் முடிஞ்சிருச்சு. இனி தேங்காய் போட்டு முடிச்ச வேண்டியதான். கடைசியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். தேங்காய் போட்டு கிண்டுனா டன் இட். ஆமா தேங்காய் இல்ல திருவின தேங்காய் போடா வெண்ண. பொங்கலை பாருங்க எவ்வளவு கட்டியா இருக்கு. தேங்காய் இதுக்கு நல்லா கிண்டுங்களா. பொங்கல் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கோம். பொங்கி வடிஞ்சாலும் சரி கடைசியில நல்லா வந்துருச்சு. மண்டைய பொழக்கவே இல்ல. பாட்டியா மூன்றை போடணும். இந்த பொங்கல் சில பேர் தெரியும் ஏன் லேட்டா வந்த காலையிலேயே மேட்சி யாரோடனா. ஓ நீ அப்படி வரியா? ஹிமாலயன்ஸ் கூட. நேற்று நைட் 2 மணி தான் மேட்ச் முடிச்சுட்டு வந்திருக்கேன். திருப்பி காலைல 6 மணி கிரவுண்டுக்கு போயிருக்கேன். போயிட்டு மேட்ச் விளாண்டுட்டு ஒரு பாயிண்ட்ல லூஸ் பண்ணியாச்சு. மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஃபைனலி பொங்கல் அப்படியே இருந்தவனா பொங்கலுக்கு கிண்டணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டானே. சூரியன் வந்தனாலதான் பொங்கல் பொங்கி. எப்படிங்க பொங்கலுக்கு சரியா வந்திருக்கு. பொங்கல் இல்ல அப்ப சூர்யா இது பேரு பொங்கல் பாயாசம். பாருங்க அத பொகசம் பொங்கல் பாயாசம் பாருங்க. போதும் போதும். புகை வடிக்குது. போதும் எவ்வளவு சாப்பிட முடியாது. போதும்ல நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னும் வைக்கவே முடியல இந்த காட்டுல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இலையில தெரியும். வேண்டாம் சாமி பறக்கு சாமுல்ல ஊத்தாத. ஏங்க கூமாப்பட்டிக்கு வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. கன்னியாகுமரிக்கு வந்து பாருங்க. நம்ம பொங்கல் டேஸ்ட் இருக்கு. ஏங்க ஏனா இடிக்குதுங்க பொங்கல். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. எங்க ஆட்சி வைக்கிற பொங்கல் மாதிரி இருக்கு. சொன்னா ஜென்யூனா சொல்றோம். ஏதோ பண்ணோம் 4-5 வாட்டி பொங்குச்சு. சர்க்கரை அரிசி வர்றதுக்கு முன்னாடி பருப்பு போட்டு பருப்பு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு கிண்டி ஒரு மாதிரி பொங்கி கன்றாவே வரப்போகுதுன்னு நினைச்சோம். ஆனா கடைசியா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபைனல் ஃபிட்டா நாங்க வீட்டுல வச்சு கேட்டா கூட இப்படி வச்சுதான் மாட்டாங்க. நிஜமா சூப்பரா இருக்கு. இங்க ஒரு தட்டை பாருங்க. இன்னும் 2 ரவுண்டு போனாங்க. இந்த பாயசத்தை நாங்களா வச்சதுன்னு யோசிக்கும் போதே ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கு கைஸ். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த பருப்பு இருக்கு தெரியுமா, பருப்பு எல்லாம் வேகமா நினைச்சோம். ஆனா பருப்பு அவ்வளவு வெந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அடுத்த ரவுண்டு இன்னும் கொஞ்சம் இல்ல பத்தாது. இது நிறைய இருக்கு அப்படின்றானுங்க. இதுவே பத்தல. காச்சட்டி தான் இருக்கு. சரியான லூசு கூடமா லூசு கூட. சத்தியமா எனக்கு பொங்கல் பிடிக்கவே பிடிக்காது. நான் பொங்கல் வச்சா இவ்வளவு சாப்பிடவே மாட்டேன். டேஸ்டா இருக்கு. நான் வாட்டில சாப்பிட்டுட்டே இருக்கேன். எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். அடுத்த வீட்டுக்கு பார்சல் போட போறோம். நீங்க என்ன ரகம்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நல்லபடியா எங்கெங்கயோ எப்படியோ கொலாப்ஸ் எல்லாம் ஆகி ஒருபடியா டேஸ்டா நாங்க பொங்கல் செஞ்சுட்டோம். உள்ள போயிட்டே இருக்கு. எனக்குலாம் பொங்கலே பிடிக்காது. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். பொங்கலை உள்ள போய்கிட்டே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறோம். மேல எங்களோட வீடியோ நீங்க பாக்குறதுக்காண்டி எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. நாங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துடும். Love you guys. Love you guys. Love you செல்லங்களா பாப்போம். Love you guys. Thank you. இத்துடன் வீடியோவை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரா சூரா கேங்.